வெல்கம் டு ஏஐ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்புட் லேயர், ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர். ஓகே, இன்புட் லேயர், ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர். ஸோ ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு தென் ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி தென் அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா அனகோண்டா நேவிகேட்டர் ஜூபிட்டர் நோட்புக்குங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக பைத்தான் ஐடிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் பைத்தான் ஐடியை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரன் பண்ணி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் இங்கே பைத்தான் இந்த ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லைன் பை லைனாகவே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நியூ பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன், பைத்தான் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டைட்டில்டு IPYNB ஃபைல்னு க்ரியேட் ஆயிரும், இன்ட்ராக்டிவ் பைத்தான் நோட்புக் ஃபைல். ஓகே, ஸோ நார்மலாக இது நோட்புக்குன்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டரில் மட்டும் கிடையாது நோட்புக்னால், உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இதுலேயும் இருக்குது. ஓகேவா? லைக் கூகுள் கொலாப் இருக்குது, கேகல் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? பேசிக் பேக்கேஜ் என்ன, இம்போர்ட் சிஸ்டம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சிஸ்டமோட வெர்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சிஸ்டம் வெர்ஷன் என்னென்னா print, ஓகே, sys டாட் வெர்ஷன் ரன் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது 3.6 வெர்ஷன் பைத்தான் வெர்ஷன். ஓகே, இப்போது நான் ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் க்ரியேட் பண்ணணுன்னா எனக்கு வந்து 2 பேக்கேஜ் ஃபைல் தேவைப்படுது. ஒன்று வந்து keras அண்ட் TensorFlow. keras அண்ட் TensorFlow அப்படி சிம்பிளாக என்னென்னா, keras வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு பில்ட் ஏன் நியூரல் நெட்வொர்க். ஓகே, ஸோ டு பில்ட் எ நியூரல் நெட்வொர்க். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன் இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ அந்த இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர் நீங்கள் பில்டு பண்ணால் உங்களுக்கு வந்து kerasங்கிற பேக்கேஜ் தேவைப்படும். ஸோ keras இஸ் ஏ API ஃபார் TensorFlow. ஓகேவா? ஸோ நீங்கள் நீங்கள் keras எப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக் ஹேண்டில் TensorFlow ரன் ஆகிட்டு இருக்கும். TensorFlow எதுக்குன்னா, உங்களோட நியூரல் நெட்வொர்க்கை ரன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் அவுட்புட் கொடுக்குறது TensorFlow தான். ஓகேவா? ஸோ TensorFlow வந்து பேசிக்காக வந்து கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. இது வந்து C++ல் ப்ரோக்ராம் பேக்கெண்ட். ஓகே, ஸோ keras வந்து ஒரு API. அது வந்து சும்மா ஜஸ்ட் இன்புட் நியூரான், ஹிடன் நியூரான், அவுட்புட் நியூரான் சொல்லி பில்டு பண்ணுறதுக்கு தான் keras யூஸ் ஆகும். ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க், இது ரெண்டுமே ஃப்ரேம் ஒர்க். keras அண்ட் TensorFlow is a framework, but keras to build a neural network. Okay, to execute or some other thing we need to use TensorFlow. Okay, so நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு import TensorFlow as TF. ஓகே, ஸோ TensorFlow இம்போர்ட் பண்ணி TensorFlowவோட வெர்ஷன் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். TF டாட் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன். ஸோ வெர்ஷன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே TF 2.1.0. ஸோ TensorFlow வெர்ஷன் 2.1.0. ஸோ இப்போ நான் வந்து TensorFlow இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இப்போ டேட்டா செட் ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் டேட்டா செட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ டேட்டா செட்டை ஃபஸ்ட் நீங்கள் ஒரிஜினல் டேட்டா செட் பாருங்கள். நான் 2 விதமாக டேட்டா செட் வச்சுருக்கேன். ஒரிஜினல் டேட்டா செட்னா நான் ஆன்லைனில் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணது. ஓகேவா? UCI வெப்சைட்லேருந்து நான் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணது. ஸோ குளுக்கோஸ், பிளட் ப்ரெஷர் லெவல், ஸ்கின் திக்னஸ் லெவல், இன்சுலின், BMI, டயபெட்டிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நான் சிம்பிள் நியூரல் மெஷின் லேர்னிங் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மிஷின் லேர்னிங்கில் எப்படி இதே டேட்டா செட் வச்சு டெவலப் பண்ணுறது, டீப் லேர்னிங்கில் எப்படி இதே டேட்டா செட் வச்சு டெவலப் பண்ணுறதுன்னு நீங்கள் கம்பேரிசன் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளட் ப்ரெஷர், திக்னஸ், ஸ்கின் திக்னஸ், ஸோ இதெல்லாம் வந்து என்னோட டேட்டா. ஓகே, எனக்கு டேட்டாவும் இருக்குது,
அவுட்கம் இருக்குது. ஓகேவா? ஸோ அவுட்கம்னா வந்து அவுட்புட். 0னா வந்து டயபெட்டிஸால் பேஷண்ட் வந்து டயபெட்டிஸால் அட்டாக் ஆகலை. 1னா வந்து டயபெட்டிஸால் பேஷண்ட் அட்டாக் ஆகியிருக்குவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோட பேசிக் டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபியூச்சர்ஸே இல்லாமல், அதாவது ஆட்ரிபியூட் நேமே இல்லாமல் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டீப் லேர்னிங் அல்காரிதம்னா வந்து ஃபியூச்சர்ஸ் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ டைரெக்டாக நீங்கள் ஆட்ரிபியூட் மட்டும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலாக அது லேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் தரும். ஸோ நான் ஃபியூச்சர்ஸே இல்லாமல் வெறும் டேட்டா செட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் வந்து மிஷினுக்கு நியூரல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி அண்ட் தென் டெவலப் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இம்போர்ட் numpy as np. okay, so from numpy import load text. tab button press பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து suggest காட்டும். load text import பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோட CSV ஃபைல், ஓகே, என்னோட CSV ஃபைல் இங்கே பாருங்கள், எங்கிட்ட இருக்குது CSV ஃபைல் diabetes clean.csv. ஸோ இந்த CSV ஃபைல் நான் ரீட் பண்ண போகிறேன். எப்படி ரீட் பண்ணுவோன்னா வந்து numpy import load text ஃபார்மேட்டில் நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இதோட ஒரிஜினல் இது. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேட்டாவை ரீட் பண்ண போகிறேன். ஸோ நான் டேட்டாவை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேக்கேஜை ரீட் பண்ணும். ஓகே, ஸோ பேக்கேஜ் எப்பயுமே ரீட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லோட் டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ லோட் டெக்ஸ்ட் இங்கே நான் வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ணல, நார்மலாக லோட் டெக்ஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். லோட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த லோட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சு நான் வந்து டேட்டாவை கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டேட்டாவை எப்படி கால் பண்ணோம் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது diabetes clean.csv. ஸோ இதை நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். diabetes clean.csv. அதுக்கப்புறம் டீலிமிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். டீலிமிட்டர் எதுக்குன்னா 1 செகண்ட், கமா டீலிமிட்டர். ஓகே, ஸோ டீலிமிட்டர் கமா டீலிமிட்டர், அதாவது என்னோடய டேட்டா செட் நேம் கமா செப்பரேட்டர் வேல்யூ கமா டீலிமிட்டர். ஸோ அதனால் டீலிமிட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து டேட்டா ரீட் பண்ணிட்டேன். ரீட் டேட்டா செட். ஸோ ஆஃப்டர் ரீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 2 வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன், எக்ஸ் ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிற வேரியபிள் நான் வந்து டேட்டா மட்டும் சேவ் பண்ண போகிறேன். ஒய்ங்கிற வேரியபிள் நான் வந்து அவுட்புட், தட் இஸ் லேபிள் காலம். நான் சொன்னல 0னா வந்து பேஷண்ட் அட்டாக் ஆகலை, 1னா வந்து பேஷண்ட் அட்டாக் ஆகிருக்காங்கன்னு. ஓகேவா? ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா டேட்டா நான் யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ நான் வந்து டேட்டா கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் 0,8 சாரி 0:8. ஏன் 8 கொடுக்குறேன்னா நீங்கள் இந்த டேட்டா செட்டோட ஷேப் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ டேட்டா டாட் ஷேப், டேட்டா டாட் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 768 rows அண்ட் 9 columns இருக்குது. 9 காலமில் என்னோட ஒரு காலம் வந்து என்னது அவுட்புட் காலம். இதை நான் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்னால் நான் வந்து டேட்டா மட்டும் தான் சேவ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ டேட்டா மட்டும் சேவ் பண்ணிடுவேன். இதே ஒயில் உங்களுக்கு வந்து அவுட்புட் மட்டும்தான் சேவ் பண்ணுவேன். ஸோ அதுதான் இதோட யூஸ். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன் டேட்டா, மறுபடியும் டேட்டான்னு க்ரியேட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெறும் 8 மட்டும் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே 8 கொடுத்தா லாஸ்ட் காலம் ஆல்வேஸ் n-1. ஸோ அப் டு டேட்டா மட்டும் எடுத்துக்கும். இதில் பர்டிகுலராக 8 மட்டும் எடுத்துக்கும். ரன் பண்ணுறேன், உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது எக்ஸோட இன்புட், எக்ஸோட டேட்டா. ஒய்யோட டேட்டா பார்த்திங்கன்னா வெறும் இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதாவது லேபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸாக நான் இங்கே பண்ணுறது. அதாவது எக்ஸுங்கிறதுல நான் டேட்டா சேவ் பண்ணியிருக்கேன்.
ஒய்ங்கிறதுல நான் வந்து ஒய்ங்கில் நான் வந்து லேபிள் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ எக்ஸ் ஒய் தனியாக பிரிச்சுட்டேன். தனியாக பிரித்ததுக்கப்புறம் ஃப்ரம் எஸ்கேலர் டாட் மாடல் செலெக்ஷன் import train and test bit function. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பிட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா உங்களுக்கு 2 பேராமீட்டர்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து டேட்டா, இன்னொன்று வந்து லேபிள். ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்குது டேட்டா, லேபிள், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோன்னா ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ட்ரெயின் டேட்டா தனியாக, டெஸ்ட் டேட்டா தனியாக வந்து ஸ்பிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் y test. ஓகேவா? ஸோ ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதில் நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம், எக்ஸ் ஒய். ஓகே, தென் நான் இப்போ வந்து டெஸ்ட் சைஸ் எவ்வளோன்னு கொடுக்கணும். ஓகேவா? எப்பயுமே வந்து ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பிட் பண்ணும்போது உங்களுக்கான டெஸ்ட் சைஸ் என்ன, எப்பயுமே டெஸ்ட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ட்ரெயின் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரெயினை வச்சு தான் நம்ம ட்ரெயின் டேட்டா வச்சு தான் அல்காத்தை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்பயுமே ட்ரெயின் டேட்டா வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா டெஸ்ட் சைஸ் நான் வந்து 0.2ன்னு கொடுத்துறேன். 0.2னா ஒன்றும் இல்லை, 20% ஆஃப் டெஸ்ட் சைஸ். அதாவது 768 டேட்டா பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் வந்து டெஸ்ட் சைஸ் 0.2னா 20% ஆஃப் டேட்டா மட்டும்தான் வந்து டெஸ்ட்டுக்கு போகும், மீதி 80% ஆஃப் டேட்டா வந்து ட்ரெயினுக்கு போகும். ஓகே, இப்போது உங்களுக்கு அங்கே பாருங்கள், எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். இதுனா என்னென்னா நான் 4 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ் ட்ரெயின்னா வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான டேட்டா, அதாவது 80% டேட்டா வந்து எக்ஸ் ட்ரெயினில் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரெயின் பண்ணதுக்கான டேட்டா எக்ஸ் ட்ரெயினில் இருக்கும்போது அதுக்கான அவுட்புட் வந்து ஒய் ட்ரெயினில் இருக்கும். அதே மாதிரி சேம் திங் எக்ஸ் டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான டேட்டா 20% ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த எக்ஸ் டெஸ்ட்டில் 20% டேட்டா வந்து ஒய் டெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே சிம்பிளாக இங்கே இருக்குது. ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணோன்னா ஓகே, ஸோ எல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் வந்து அல்காத்தை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, அதாவது சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும். ஸோ சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கெராஸ் பேக்கேஜ் தேவைப்படுது. ஸோ நான் வந்து கெராஸ் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஃப்ரம் கெராஸ், ஓகே, ஃப்ரம் கெராஸ் மாடல் இம்போர்ட் பண்ணுறேன். நான் ஒரு நியூரல் நெட்வொர்க் பில்டு பண்ணோன்னா எனக்கு ஒரு மாடல் தேவைப்படும். ஓகே, ஸோ நான் என்ன மாடல் இம்போர்ட் பண்ணுறேன்னா சீக்வென்ஷியல் மாடல். ஓகே, சீக்வென்ஷியல் மாடல். ஸோ சீக்வென்ஷியல் மாடல் தான் வந்து சீக்வென்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கை பில்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரம் கெராஸ் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து ஒரு சில லேயர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அது வந்து லேயர் ஃபங்க்ஷனில் இம்போர்ட் பண்ணுற லேயர் நேம் என்னென்னா டென்ஸ். ஓகே, ஸோ டென்ஸ், இந்த டென்ஸ் லேயர் வச்சு தான் நான் வந்து இன்புட் லேயர் எவ்வளோ இருக்கணும், ஹிடன் லேயர் எவ்வளோ இருக்கணும், அவுட்புட் லேயர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணுவேன், பில்ட் பண்ணுவேன். ஸோ ரன் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெயிண்ட் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதாவது அவுட்புட், இன்புட் நியூரான், ஹிடன் நியூரான், அவுட்புட் நியூரான். ஸோ இன்புட் நியூரானை நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய டேட்டாஸை நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா எனக்கு வந்து x1 இருக்குது, x2 இருக்குது, x3 இருக்குன்னா அது xn. ஓகே, இது இன்புட் நியூரான் நான் வந்து கொடுத்துருவேன். கொடுக்கும்போது நான் வந்து x1 வந்து ஃபஸ்ட் நியூரானுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், எல்லா நியூரானுக்கும் கொடுப்பேன். ஓகேவா? அதே மாதிரி x2 வந்து ஃபஸ்ட் நியூரானுக்கு கொடுப்பேன், செகண்ட் நியூரானுக்கு கொடுப்பேன்,
தேர்ட் நியூரானுக்கும் கொடுப்பேன். அதேமாதிரி எக்ஸ்என்னும் வந்து ஃபஸ்ட் நியூரானுக்கு கொடுப்பேன், செகண்ட் நியூரானுக்கும் கொடுப்பேன், தேர்ட் நியூரானுக்கு கொடுப்பேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டீப் லேர்னிங்கில் ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ்னால் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா வந்து ஈச் அண்ட் எவ்ரி நியூரானில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரியே தான் உங்களுக்கு அவுட்புட் நியூரானும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அவுட்புட் நியூரானும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் நியூரான் நம்மள்கிட்ட 3 இருக்கா, அதே இன்புட் நியூரான் 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவுட்புட் எவ்வளோ பாஸ் பண்ணும் இன்புட் நியூரானில். இன்புட் லேயரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எனக்கு இன்புட் லேயர் இருக்குது. இன்புட் லேயரில் எனக்கு வந்து 3 நியூரான் இருக்கா. ஸோ 3 நியூரான்னா எனக்கு வந்து அவுட்புட்டும் 3 விதமான அவுட்புட் தான் பாஸ் பண்ணும். ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து ஹிடன் லேயர்லேயும் எனக்கு வந்து 3 நியூரான் கொடுத்தாகணும். ஓகே, ஏன்னா 3 அவுட்புட் இருக்குது, 3 அவுட்புட்டை வந்து ஹிடன் லேயரில் கொடுத்தாகணும். ஸோ அதனால் ஹிடன் லேயர் எப்பயுமே வந்து எவ்வளோ வந்து முன்னாடி ப்ரீவியஸாக எவ்வளோ அவுட்புட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹிடன் லேயர் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஓகேவா? தென் அவுட்புட் லேயர். ஸோ அவுட்புட் லேயர் நாங்கள் வந்து ஒன்லி ஒரு நியூரான் வச்சுருக்கிறேன். ஏன்னா என்னோடய மெயின் நேம் நான் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் அட்டாக் ஆனாங்களா இல்லையா, அதாவது 0 or 1. ஓகேவா? ஸோ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இது எனக்கு வந்து 0 இல்லைனா 1 அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும். நான் இதை வந்து ஒன்லி 1 நியூரான் இஸ் எனஃப் ஃபார் ப்ரெடிக்ஷன் ஆஃப் 0 1 பைனரி கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் நான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இது வந்து ஹிடன் நியூரான். ஓகே, இது ஹிடன் நியூரான், இது வந்து இன்புட் நியூரான். ஓகே, ஸோ நான் வந்து இதுபடி நான் வந்து இப்போ வந்து ஒரு நியூரான் கெராஸ் மூலியமாக நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் மாடல் இம்போர்ட் பண்ணேன் தெரியுமா, அந்த மாடல் நான் வந்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிக்கணும். ஸோ சீக்வன்ஸுங்கிற வேரியபிளை சேவ் பண்ண போகிறேன். இந்த மாடலை சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, மாடலை வச்சு எனக்கு ஒரு நியூரானை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது டென்ஸ் நியூரான் தான் வந்து நியூரான்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ டென்ஸ் நியூரானில் எனக்கு வந்து எவ்வளோ நியூரான்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணுன்னா, எவ்வளோ நம்மளோட டேட்டா செட்டோட ஷேப் என்ன, 8. ஓகேவா? ஸோ டேட்டா செட்டோட ஷேப் 8னா நான் வந்து இன்புட் நியூரானுக்கு 8 நியூரான் வந்து க்ரியேட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இன்புட் நியூரானுக்கு 8 நியூரான் வந்து நான் க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து டேட்டா செட்டோட ஷேப். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்புட் நியூரான் 8 நியூரான் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் இன்புட் டைமென்ஷன் எவ்வளோன்னு சொல்லி ஆகும். இப்போ இன்புட் டைமென்ஷன் வந்து 8 தான். ஓகே, ஸோ 8 இன்புட் டைமென்ஷன் வந்து 8ங்கிறனால நான் வந்து 8 நியூரான் க்ரியேட் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு இன்புட் டைமென்ஷன் வந்து 10 இருந்துச்சுன்னா 10 நியூரான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இதுக்கான இது எக்ஸிக்யூஷன். தென் இன்புட் டைமென்ஷன் சேவ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். என்னோடய வெயிட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து x1 x2 x3ங்கெலாம் வந்து ஒரு சில லைன்ஸ் இருக்குது தெரியுமா. இந்த லைன்ஸில் உங்களுக்கு வந்து வெயிட் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவுக்கும் வெயிட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவுக்கு வெயிட் இருக்குன்னா, அதாவது x1க்குனா ஒரு வெயிட் இருக்குது, x2க்கு வெயிட் இருக்கும். அதேமாதிரி x1 வந்து ஃபஸ்ட் நியூரானுக்கு பாஸ் பண்ணும்போது ஒரு வெயிட் இருக்கும், செகண்ட் நியூரானுக்கு பாஸ் பண்ணும்போது ஒரு வெயிட் இருக்கும். அதாவது யூனிக்யூ வெயிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கும் ஒரு சில யூனிக்யூ வெயிட் இருக்கும். அந்த யூனிக்யூ வெயிட் வச்சு நம்ம வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதாவது ப்ரெடிக்ஷன் காஸ்ட். ஓகே, அது காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஆக்டிவேஷன் லேயர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணால் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரிலூ யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரிலூ யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதாவது இது வந்து ஃபஸ்ட் நியூரான்னா இன்புட் நியூரானா. ஸோ இன்புட் நியூரான் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இன்புட் நியூரான் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், மாடல் டாட் ஆட் இன்புட் நியூரான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஹிடன் நியூரான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹிடனுக்கான நியூரான் பண்ணுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் இன்புட் டைமென்ஷன் எவ்வளோ நான் பாஸ் பண்ணுறேனோ அதே டைமென்ஷன் அளவு தான் எனக்கு வந்து அவுட்புட்டு கிடைக்கும். ஸோ 8,
அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ரிலூ. ஸோ ரிலூனா என்ன அப்படின்னு சொல்லி நான் தனியாக டெடிக்கேட்டடான வீடியோ போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ரிலூ வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நான் வச்சுட்டா போதும். ஓகேவா. தென் மாடல் டாட், இப்போ நான் வந்து இங்கே ஹிடன் நியூரான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஹிடன் லேயர். ஓகே. இப்போ நான் வந்து அவுட்புட் லேயர் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அவுட்புட் லேயர் அதேமாரி ஆட் டென்ஸ் ஃபங்க்ஷனில் நான் இங்கே டயக்ராம்லேயே சொல்லியிருக்கேன் அவுட்புட் லேயர் என்ன ஒரே ஒரு நியூரான் தான். ஸோ ஒரு நியூரான் கொடுத்தா போதும். தென் இங்கே வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து அவுட்புட் ப்ரெடிக்ஷன் வந்து பைனரி டைப்பாக இருந்துச்சு. அதாவது ஒன்லி 0 இல்லைனா 1 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ட்ரெயின் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணணுன்னா சிக்மாய்ட்னு ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சிக்மாய்ட் இதுவே உங்களுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து ஒரு 5 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதாவது இப்போ அனிமல், பேர்டு, ட்ரக்கு, கார் இந்த மாதிரி எதுன்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும், பிக்சரை வச்சு எதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணுன்னா சிக்மாய்டை யூஸ் பண்ணக்கூடாது. அது சாஃப்ட் மேக்ஸ் ப்ரெடிக்ஷன். அதாவது ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் வேல்யூ கிளாஸிஃபிகேஷன் ஃபைல் மோர் தென் 2 இருந்தால் நீங்கள் வந்து சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து சிக்மாய்ட், அதாவது ஒன்லி 2 பைனரி கிளாஸிஃபிகேஷன் இருந்தால் சிக்மாய்ட் யூஸ் பண்ணவே போதும். ஸோ இதுதான் என்னோடய அவுட்புட் லேயர். ஓகேவா. ஸோ நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எந்த எரரும் வரல. ஸோ நான் வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டேன் இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணுன்னா கம்பைல் பண்ணணும். ஓகேவா. கம்பைல் ஃபங்க்ஷன் முக்கியம். ஸோ மாடல் வச்சு கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் ஃபங்க்ஷனில் பேசிக்காக வந்து லாஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது சிக்மாய்ட் நான் யூஸ் பண்ணால் அது வந்து பைனரி கிராஸ் என்ட்ரோபி. ஓகே. ஸோ பைனரி கிராஸ் என்ட்ரோபி வச்சு ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். ஸோ அதான் வந்து இது. ஸோ லாஸ் ஃபங்க்ஷன் பைனரி அண்டர்ஸ்கோர் கிராஸ். இதுவே உங்களுக்கு வந்து சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க இருக்கும். லாஸ் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து லாஸ் ஃபங்க்ஷன் அதிகமாக வருதோ அவ்வளோ அக்யூரசி ஸ்கோர் உங்களுக்கு வந்து குறையும். இதுவே லாஸ் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அக்யூரசி ஸ்கோர் அதிகமாகும். ஓகேவா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு ஆப்டிமைசரிங் யூஸ் பண்ணுறேன். ஆப்டிமைசர் equal to Adam. So optimizer Adam. Okay. Next வந்து metrics. So machine learning இருந்தாலும் சரி, deep learning இருந்தாலும் சரி, accuracy பார்க்கணும்னா metricsங்கிற ஃபங்க்ஷன் கிளாஸ் வேணும். ஓகே. ஸோ metrics யூஸ் பண்ணி நான் வந்து accuracy ஸ்கோர் பார்க்க போகிறேன். ஓகேவா. ஸோ accuracy. ஸோ இதுதான் என்னோட கம்பைலர். ஸோ கம்பைலர் ரன் பண்ணி பார்க்கணும், எந்த எரரும் வரல. ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு நியூரல் நெட்வொர்க் பில்டு பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ ட்ரெயின் பண்ணுறது போத் மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் சேம் தான். ஃபிட் இஸ் த ஃபங்க்ஷன் டு ட்ரெயின் த அல்காரிதம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஆல்ரெடி டேட்டா வச்சுருக்கேன் கரெக்டாக. என்னென்ன டேட்டானா எக்ஸ்ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட், ஒய்டெஸ்ட். ஸோ நேம்லேயே உங்களுக்கு தெரியுது ட்ரெயின் டேட்டாவை நான் வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரெயினையும் ஒய்ட்ரெயினும் நான் வந்து கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரெயினையும் ஒய்ட்ரெயினையும் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெயின் டேட்டாவை வச்சு அல்காரிதம் வந்து ட்ரெயின் ஆகிக்கும். எக்ஸ்ட்ரெயின், ஒய்ட்ரெயின். ஓகே. ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன், ரன் ஆகுது. பட் இங்கே பாருங்கள் எப்போச் இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரைனிங் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா எப்போச் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ எப்போச்னா ஒன்றும் இல்லை, ஹவு மெனி டைம் டேட்டா வாண்ட் டு ஐட்ரேட். ஓகே. எப்போச் இங்கே நான் சப்போஸ் 10 கொடுத்தனா 10 டைம்
என்னோட 614 டேட்டா வந்து 10 டைமும் ஐட்ரேட் ஆகி ட்ரெயின் ஆகும். இதே நான் வந்து 100 டைம் கொடுத்தேன்னா 100 டைம் வந்து ட்ரெயின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் சைஸ் நீங்கள் கொடுக்கணும். பேட்ச் அண்டர்ஸ்கோர் சைஸ். பேட்ச் சைஸ் நான் வந்து ரேண்டமாக வந்து 43 கொடுத்துக்கிறேன். ஸோ இது அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ரேண்டம் நம்பர் வேணும்னு கொடுக்கலாம். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுது. எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகுது? 100 டைம் நான் கொடுத்தேன். ஸோ 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வரலாம். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ அக்யூரசி ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து 100 இருக்குது, சாரி 10.23 இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் ஃபங்க்ஷன் அதிகமாக இருந்தால் அக்யூரசி ஸ்கோர் கம்மியாகும். டேட்டா வந்து உங்களுக்கு நான் 100 டைம் ஐட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும், அக்யூரசி ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பேசிக்காக இங்கே நடக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 50th டைம் எவ்வளோன்னு பார்த்தா அக்யூரசி லாஸ்ட் ஃபங்க்ஷன் 0.62 இருக்குது. ஓகே, பிஃபோர் 1.0 சம்திங் இருந்துச்சு, இப்போ வந்து 0.62 இருக்குது. அக்யூரசி ஸ்கோர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுவே நான் 100th ஐட்ரேஷனில் எவ்வளோன்னு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 69 இருக்குது, 59. ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு அக்யூரசி ஸ்கோர் வேணும், இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா 69 தான் இருக்குது கரெக்டாக. இன்னும் உங்களுக்கு அக்யூரசி ஸ்கோர் வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ 150 டைம் ஐட்ரேஷன். ஸோ 150 டைம் இன்ட்டு ஐட்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து ரிசல்ட் தரும். ஓகேவா? ஸோ 70%. ஸோ அக்யூரசி ஸ்கோர் லாஸ் கம்மியாகிடுச்சு, 70%. ஸோ இது வந்து எதுக்குன்னா ட்ரெயின் பண்ணும்போது கிடைக்கிற அக்யூரசி ரிசல்ட். ஆனால் நீங்கள் டெஸ்ட் டேட்டா கொடுத்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து வேறையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நாம் இப்போ செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா அக்யூரசி ஸ்கோர் 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், ஏசிசி ஈக்குவல் அக்யூரசி ஸ்கோர். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறோன்னா மாடல் டாட் எவாலுவேட்டில் நான் வந்து டெஸ்ட் டேட்டா பாஸ் பண்ணுறேன், எக்ஸ் டெஸ்ட் டேட்டாவையும் ஒய் டெஸ்ட் டேட்டாவையும். ஓகே, ஸோ எக்ஸ் டெஸ்ட் டேட்டா ஒய் டெஸ்ட் டேட்டா எவ்வளோ பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அக்யூரசி ஸ்கோரை பிரிண்ட் பண்ணுறேன். அக்யூரசி ஸ்கோர் ஃபார் டெஸ்ட் டேட்டா எவ்வளோ சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன், ஏசிசி. ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். அக்யூரசி ஸ்கோர் ஃபார் டெஸ்ட் டேட்டா 67னா நான் டெஸ்ட் டேட்டா கொடுத்ததில் 67% ஆஃப் டேட்டா வந்து அல்காரிதம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட், மீதி வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் அக்யூரசி ஸ்கோர் டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ ஜஸ்ட்டு சிம்பிளாக எப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் க்ரியேட் பண்ணி எப்படி நாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நாம் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். ஸோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர், எனக்கு ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய அவுட்புட். ஸோ அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.